அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போகின்றோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் தொழிலாளர்கள் பற்றிய சம்பளம் பற்றி தான் பேச போகின்றோம். உண்மையில் பார்த்தோம் என்றால் வட மாநிலங்களில் பார்த்தோம் என்றால் இப்போ குஜராத் நிறைய மாநிலங்கள் வட மாநிலங்களில் பார்த்தோம் என்றால் படிப்பு விஷயம் பார்த்தோம் என்றால் ஒரு 12ஆம் வகுப்பு ஒரு 10th 10வது 12வது படித்தவங்க படிக்காதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது படித்த 12வது படித்தவங்களாம் தமிழ்நாட்டு அளவில் கம்பெனியில் பார்த்தா வரான். தமிழ்நாட்டுக்கு பார்த்தா வெளி மாநில வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வரான். சில பேர் வெளி மாநில வேலை செய்வாங்க, சில பேர் தமிழ்நாட்டில் பார்த்தா வேலை செய்வாங்க. நான் பார்த்தோன்னா பார்த்துருக்கேன். தொழிலாளர் சம்பளம் சொல்லிட்டு ஏன்டா அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தொழிலாளருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க ஒரு சுத்தமான கல்வி இல்லை, ஒரு ஸ்கூல் இல்லை, ஒரு டீச்சர்ஸ் இல்லை, அவங்க படிக்கவும் ஒரு முறையில் பார்த்தா சரியே இல்லை. ஏன்னா பார்த்தா வடநாட்டில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு மாநிலம் இருந்து கொண்டு இருக்குது. வட மாநிலத்தில் பார்த்தோன்னா ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஸ்கூலுக்கு பார்த்தா ஒரு +2 படித்தது ரொம்ப கஷ்டம். +2 படிக்கலாம் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போகணும். கம்பெனிஸில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு 10,000 5,000 ஒரு 7,000 10,000 5,000க்கு வேலை செய்கிறது தான். நான் சொல்கிறது போயின்னா உண்மையிலே நடக்கிற விஷயத்த நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பல கம்பெனியில் பார்த்தா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 7-8 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த 7-8 கம்பெனியில் பார்த்துருக்கேன்னா ஒரு இந்திக்கார பசங்க பார்த்தோன்னா இப்போ ஒரு 8வது படி ஒரு 10வது படித்தவங்க 12வது படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குவானுங்கள ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழில்துறை பார்த்தோன்னா முக்கியமாக பார்த்தா இருக்கின்றது. முதல் முறை இந்தியாவில் தொழிலில் முதல் முறையாக முன்னாடி பார்த்தோன்னா இந்தியா தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்தியாவில் நம்பர் 1 தொழில் நடக்கிற இடம் தமிழ்நாடு தான். பார்த்தோன்னா இது உண்மையான விஷயம் தான். இப்போ நடக்கிற விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனிஸில் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா அவங்க படிக்காதனால பார்த்தோன்னா இங்கே கம்மி சம்பளம் வேலை செய்கிறாங்க. கம்மி சம்பளத்தில் வேலை செய்யும்போது ஒரு தங்குறதுக்கு இடம் இருக்காது. நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் போகணும், சாப்பிடணும், தூக்கத்துலேருந்து பார்த்தோன்னா எழுந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. செல்ஃபோன் தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. வீட்டை விட்டு பல மைல் தூரம். நம்மளாவது சென்னை கோயம்புத்தூர் பல விஷயம் போனால் ஏரியாவுக்கு போகிறோம். மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் சொல்லிட்டு ஒரு 3 ஏரியா இருக்குது. அந்த 3 ஏரியாவில் பார்த்தோன்னா வேலைகளும் பார்த்தோம். இது சென்னை கோயம்புத்தூர் போனாலே பார்த்தோன்னா 16,000 சம்பளம் 15,000 சம்பளம் கட்டு அடிக்கும். ஏன்னா அது பார்த்தோன்னா நியாயமான ஒரு சம்பளம் தான். நான் இல்லை தப்பாலும் சொல்ல. உண்மையில் பார்த்தோன்னா 16,000 18,000 சம்பளம் கிட்ட எங்களுக்குமே தெரியாது. 18,000 16,000 சம்பளம் ஈக்குவலாக தருவாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே படிப்பு சரியில்லைனால அப்போவும் பார்த்தோன்னா ஒரு மூட்டை தூக்குற நிலைமையில பார்த்தோன்னா இந்திக்கார பசங்க இருக்காங்க. ஒரு 8வது படித்தவன், ஒரு படிக்க முடியாதவன், ஒரு 10வது ஸ்கூலில் படிக்காதவங்க வந்துடுவாங்களே. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களும் தமிழ்நாடு சைடில் தான் பார்த்தோன்னா வராங்க. சில மாநிலங்களில் பார்த்தோன்னா போவாங்க. இப்போ சென்னையில் என் ஊர்லேருந்து கோயம்புத்தூர், சென்னையில் அது மாதிரி ஒரு சில ஏரியாஸில் பார்த்தோன்னா போகிறாங்க. அது மாதிரி தான் பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு தமிழ்நாட்டில் சைட்டாக பார்த்தோன்னா இந்தியக்காரங்களாம் இங்கே பார்த்தோன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் பார்த்தோம் அது வராங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ இதனால் என்ன பிரச்சனை பார்த்தோன்னா சம்பள பிரச்சனை. அவன் வெளி மாநிலத்தில் பார்த்தோன்னா மொழி தெரியாமல் ஒரு யாரும் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க மாட்டாங்க. சில பேர் கூட்டத்தனமாக பார்த்தோன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தோன்னா வேலை செய்யணும். அந்த கம்பெனி அவருக்கு நல்லா இருக்கணும், அந்த கம்பெனி சம்பளம் சாப்பிடணும். ஒரு நாள் நைட்டு பார்த்தா வேலை செஞ்சு சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும், மூட்டை தூக்க முடியும். உண்மையில் மூட்டை தூக்குற ஆளுங்களாம் அப்படின்னு இருக்கிறாங்க. படிக்காத ஒரு நிலையில் பார்த்தோன்னா மூட்டை தூக்குற ஆளுங்களாம் இருக்கிறாங்க இந்தியாவில். தமிழ்நாட்டில் பார்த்தா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். உண்மையில் நான் பல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன். கொஞ்ச நாள் தான் வேலை செய்வேன். மூட்டை தூக்குற ஆள்லாம் பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன். ஒரு 2022 காலகட்டத்தில் பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறேன்னா இந்தளவுக்கு கஷ்டமான ஒரு நிலைமையில பார்த்தோன்னா யாரை வைக்கிறது? அது பார்த்தோன்னா பிரதமர் பார்த்தோன்னா யாருன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரில் பார்த்தோன்னா பள்ளிக் கல்வித்துறை ஹோம் மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு ஜிஎஸ்டின்னு சரியா இல்லை. ஒரு ஜிஎஸ்டி ஒரு 50 பைசா சாக்லேட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜிஎஸ்டி வரி பார்த்தோன்னா 6%. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு 6 பைசா. அந்த 6 பைசா பார்த்தோன்னா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 பைசா பார்த்தோன்னா
ஒரு பிஸ்கெட் வாங்குறோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 20க்கு வந்து பிஸ்கெட் வாங்குறோம் போல. இந்தியாவில் மக்கள் பார்த்தா 100 கோடி. ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100 கோடி இப்போ இருக்கு பார்த்தா ரூ. 20க்கு பார்த்தா ஜூஸ் குடிக்கிறாங்க, பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. அதனால என்ன பிரச்சனைனா ஒரு ரூ. 10 பிஸ்கெட் வந்து 60 பைசாவில் 120 பைசா தான் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 120 பைசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்துன்னா ஒரு 50 கோடி 100 கோடி பார்த்தீங்கன்னா பணம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வந்துச்சா அது பாதி எடுத்துகிட்டு 100 கோடி 50 கோடி தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போய் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்கின்றது. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. ஒரு 50 பைசா சாக்லேட்டு அந்த 50 பைசா சாக்லேட்டில் ஒரு நிம்மதியாக வாங்கி சாப்பிட முடியுதாங்களா பாருங்கள். ஒரு ஜிஎஸ்டின்ற பேரில் ஒரு நலத்திட்ட உதவியும் செய்கிறானுங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, பொய்யெல்லாம் சொல்லலை. நலத்திட்ட உதவியும் செய்கிறானுங்க. ஒரு 10,000 ஒரு 10,000 இருக்குன்னா அது 1000 செலவு பண்ணிட்டு இப்போ நான் 10,000 செலவு பண்ண சொல்லிட்டு காமிச்சிட்டு பிரதமர் தான் இருக்குது. ஒரு சாக்லேட் தான் பார்த்தா விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அந்த விலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இவனுக்கு போயிட்டு சொன்னேன் ஃபீஸ் கட்டி வரி கட்டி என்னத்த மயிரை பிடுங்க போகிறோம் சொல்லுங்கள். ஜிஎஸ்டி சரியில்லை, தமிழ்நாட்டிலையும் சரியில்லை, மற்ற மாநிலங்களையும் சரியில்லை. அப்போ யார் தான் காரணம்னா பிரதமர் காரணம். எதுக்கு இந்த தொழில், எதுக்கு இந்த இது வட மாநிலம் ஃபுல் பார்த்தா படிப்பு மட்டும் இல்லை. சத்தியம் சொல்ல வெள்ளை இல்லை. ஒரு 12வது +2 படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஐடிஐ படித்தவன், ஒரு டிப்ளமோ படித்தவன், ஒரு பணக்காரன்னு இருக்கவங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் படித்து தான் பண்ணுவாங்க. சில பெங்களூர் பார்த்தோன்னா பெங்களூர் ஓரளவுக்கு நல்ல ஏரியா தான். பெங்களூர் சொல்ல சில யூபி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி பார்த்தோன்னா கர்நாடகா மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் சொல்லிட்டு யூபியில் பார்த்தோன்னா தெரியும். ஆளுகளை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் தெரில, அது ஒன்றும் சரி தெரில ஊர் போயிட்டு. ஆனால் சில பேரோட ஊர் பார்த்தோன்னா யூபி சொல்லிட்டு சில ஊர்லேருந்து பார்த்தா வந்துருப்பாங்க ஆளுங்க என்ன வேலை செஞ்ச கம்பெனியில். இப்போ அதனாலடா பிரச்சனை பார்த்தோன்னா இப்போ நான் வந்து பார்த்தா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். 2023லேருந்து பார்த்தா 24 வரைக்கும் 1 வருஷம் கரெக்டாக வேலை செஞ்சேன். 1 வருஷம் வேலை செஞ்ச பிரச்சனை பார்த்தோன்னா அது ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அது அந்த டைமில் பார்த்தோன்னா 11,500 ஒரு சம்பளம். லீவு போடாமல் போனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்க பாருங்க. உண்மையாக சொல்லிட்டீங்களே பாருங்கள், மண்டிக்குது. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் லீவ் விட்டாங்க. சில குடியரசு பப்ளிக் டே அது மாதிரி ஒரு சில நாள்களில் அரசு விடுமுறையில் ஒரு சில நாள்களில் பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுவாங்க. அந்த டைமில் லீவ் போடாமல் சம்பளம் கரெக்டாக 17,500 வரும். அந்த லீவெலாம் இல்லாமல் ஒரு 15,000 வரும். அது வந்து வேன் பீஸ் வந்து சேர்த்து வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் எடுத்துக்கோன்னா இந்தியா பசங்களாம் ரூம் எடுத்துவாங்க, தமிழ்நாட்டு பசங்களாம் 3 பேர் வந்து ரூம் தங்குவாங்க. அந்த ரூமுக்கு பார்த்தோன்னா ஒரு 1000 பிடிப்பாங்க, 1000 பிடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா அதே டைமில் ஒரு கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா 16,000 சம்பளம். அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே வேலை தான் இவனும் செய்கிறான். 18,000 16,000 சம்பளம் தருது. அந்த கம்பெனியில் பார்த்தா 15. இப்போ ஒரு 1000 பார்த்தா ஏற்றுக்கணும், ஒன்றுமே செய்யலை. அந்த கம்பெனியில் வேலை செய்யலை. 2023 24 வரைக்கும் வேலை செஞ்சேன். எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனைலாம் பார்த்தோன்னா காரணமாக இருந்துச்சு. நான் வேலையை விட்டேன். திரும்ப ஜாயின் பண்ணி திரும்ப செட் ஆகலை. ஒரு வாரத்தில் வந்துட்டுனா ஒரு 7 நாளில் வந்துட்டு கம்பெனி பிரச்சனை நான் வந்துட்டு வெளியே இருந்தேன். இது ட்ரீமிங் ப்ராப்ளம், அதாவது அது என் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் பிரச்சனைடா. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செய்கிறான் என் கூட. பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வருஷமாக வேலை செய்கிறான். 2.5 வருஷமாக வேலை செய்யணும். அவனுக்கு 2 வருஷமாக பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 இல்லை 1000 ஏற்றுவனுக்கு. ஒரு கம்பெனியில் பார்த்தோன்னா நான் வேலை செய்யும்போது பார்த்தோன்னா ஏற்றலை. எனக்காவது ஏற்றணும். 1 வருஷம் முடிஞ்சு பார்த்தோன்னா எனக்கும் ஏற்றலை. இப்போ இவனுக்கும் ஏற்றலை. இப்போ 2 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் வேலை செஞ்சு ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகும். வேலை கரெக்டாக போயிட்டுருக்கான். நல்லா செய்வான் வேலையெல்லாம். என்னோட பெரிய மனுஷன்லாம் ஓட்டுவான். என் காலு சரியில்லாத எனக்கு பார்த்தோன்னா காலு சரியில்லை. அவன் என்னோட பெரிய மனுஷன்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான். அவனுக்கு பார்த்தோன்னா 14,000 சம்பளம், 14,500 சம்பளம். 1000 தான் கூட்டிருக்காங்க. எனக்கு 2 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் பார்த்தோன்னா 1000 தான் கூட்டிருக்காங்க. நான் வேலை செய்யும்போது இப்போ 2.5 வருஷம் கொஞ்சம் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு 2.25 வருஷம் அது எவ்வளோ தெரில. இப்போ அவனுக்கு என்னென்னா ஒரு வீடு கட்டுறேன்னா ஒரு இஎம்ஐ, அது பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று இஎம்ஐனா ஒரு 14,000 சம்பளத்துக்கு இஎம்ஐ வீடு கட்டுறது பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படிதான் பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கையை இந்திக்காரங்களே கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு வாழ்கிறாங்க. அவன் குடும்பத்தை எப்படி பார்க்குறது, அவன் வாழ்க்கை நிலைமை எப்படி பார்க்குறது, வாழ்க்கை ஒரு உயர்தரமே இல்லை. வாழ்க்கையில் ஒரு 10,000 சம்பளம் வாங்கினா அந்த 10,000த்தில் பார்த்தோன்னா அதில் பார்த்தா லேட் கம்மிங் வருவாங்க. யாரும் ஏந்திரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்மளே தான் பார்த்தோன்னா ஒரு ஷிஃப்ட்டில்
நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பகல் ஷிஃப்ட்டு. காலையில் 6 மணியெல்லாம் போய்ட்டு கரெக்டாக அங்கே நின்றுடணும். 10 நிமிஷம் லேட்டாக வந்தியா அப்படியே ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டிட்டு தான் உள்ளே விடுவானுங்க. அது ப்ரொடக்ஷன் ஒரு கவுண்டிங் தரணும். இவ்வளோ தான் நான் செய்கிறேன். ஒரு ப்ரஷ்ஷிங் கம்பெனி, ரியால்டோ கம்பெனி நான் செஞ்சேன். என் வாழ்க்கையில் பார்த்தேன். அது 2000 சம்பளம் ஏற்றிருக்கணும். இப்போ 2000 சம்பளம் ஏற்றிருக்கணும். அதாவது 17,000 16,500 16,500 ஓகேங்களா? இப்போ ஏற்றிருக்கணும். இவன் பார்த்தா ஏற்றல. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ் பார்த்தா ஒரு 2,000 18,000 சொல்லுவாங்கன்னா அவங்க பார்த்தா ஒரு 2,000 கிட்ட ஏற்றணும். பார்த்தீங்களா? ஒரு 2,000 கிட்ட ஏற்றணும். 2,000 ஏன் ஏற்றல? அதான் நான் கேட்குறேன். 2,000 ஒரு 2,000 வச்சு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வாங்கலாம், லோன் வாங்கலாம். ஒரு 10,000 20,000 லோன் வாங்கலாம். அது மாதம் 2,000 கட்டலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு கட்டலாம். நீங்கள் எப்படி அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கம்பெனி பார்த்தா நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனியில் பார்த்தா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு 200 பாக்ஸ் போடுறேன்னா தோராயமாக 200 பாக்ஸ் போடுறேன். ஒரு 50 பாக்ஸு ஒரு 20 பாக்ஸ் சரியில்லை. ஓகேங்களா? நம்ம போட்ட பாக்ஸு 20 பாக்ஸ் சரியில்லை. மீதி பார்த்தா 170 பாக்ஸ் இருக்குது. 170 பாக்ஸு 180 பாக்ஸ் இருக்குது. அந்த 180 பாக்ஸுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ சம்பளம்? ரூ. 500. அந்த ரூ. 500 பார்த்தோன்னா 15,000 சம்பளம். அது 15,000 சம்பளம் தான் நாங்கள் கேட்குறோம். 16 இப்போ வந்து பார்த்தா 16,000 சம்பளம். உண்மையிலே பார்த்தோன்னா இதுதான் முக்கியமான விஷயம். அங்கே வேலை செய்யும்போது சில சேஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. அது கம்பெனிஸில் பார்த்தோன்னா இப்படி தான் இது பண்ணுறாங்க. சேஃப்டிஸ் ஒரு ஹை கம்பெனியில் பார்த்தோன்னா இருக்கும். சில கம்பெனியில் பார்த்தா சேஃப்டிஸ் வந்து இருக்காது. அதை பற்றி நான் பார்த்துருக்கேன். சில கம்பெனியில் பார்த்தோன்னா நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நின்றுக்கிட்டே வேலை செய்யணும்னு அவங்களும் பார்த்தா ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா நின்றுக்கிட்டு தான் வேலை செய்யணும். நாங்கள் போய்லாம் சொல்ல நின்றுக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ ஒரு சாப்பிட்றது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு டீ பிரேக் விடுவாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். ஓகேங்களா? இந்த வேலைக்கு நான் பார்த்தோன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்த்தா செஞ்சாங்கன்னா அவன் கால் பார்த்தோன்னா வீணாகிடும். அப்போ அவன் காலுக்கு ஏன் பார்க்குறது? அதை நான் சொல்ல வரேன். அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு 10 வருஷம் நான் வந்து பார்த்தோன்னா 25 வயசு ஆகுது. இப்போ நான் 23 வயசில் பார்த்தா வேலைக்கு சேர்ந்தேன். அந்த 23 வயசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு பார்த்தோன்னா வேலை செஞ்சேன். அதை வந்து பார்த்தோன்னா நான் வேலை செஞ்சு பார்த்தோன்னா இப்போ 2 வருஷம் பார்த்தோன்னா ஆகிப்போச்சு. இப்போ எனக்கு பார்த்தோன்னா சம்பளம் பார்த்தோன்னா ஏட்டில் பார்த்தோன்னா சேஃப்டிஸ் பார்த்தோன்னா இப்போ சில கம்பெனிஸ் பார்த்தா சேஃப்டிஸ் இருக்காது. நான் பார்த்தா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தோன்னா பிபி வந்து வைஸ் பிரசிடென்ட் வருவார். அவரை பார்க்கும்போது மட்டும் எல்லாம் பார்த்தோன்னா சேஃப்டியில் கரெக்டாக இருக்கும். அவர் போனால் செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தோன்னா இருக்கவே இருக்காது. மாஸ்க் போட்டுக்கணும். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வேலை செய்யும்போது 2023 பார்த்தோன்னா நவம்பர் மாதம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கடைபிடிக்க ஒரு விஷயம் தான். அவர் பிபி வந்து பார்க்கும்போது தான் சேஃப்டிஸ்லாம் இருக்கும். மற்ற டைமில் சேஃப்டிஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஏன் தான் பையன் வேலை செய்ய சொல்லிட்டு பல கேள்வி வரும். பல விஷயம் மார்க் பண்ணி வைப்பாங்க. பர்மனெண்ட் போகிறது தான் கான்ட்ராக்ட் தான் வேலை செய்யணும். அந்த கான்ட்ராக்ட் சம்பளத்துக்கு ஒழுங்காக தரணும். இப்போ ஒருத்தன் வேலை செய்கிறான்னா 5 வருஷம் வேலை செய்கிறான், 10 வருஷம் வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு பார்த்தா ஒரு 5 வருஷம் வேலை செய்கிறான். அவன் நின்றுக்கிட்டே வேலை செய்யணும். அவன் கால் பிரச்சனைக்கு அவன் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறான்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரம் சரியில்லை. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரம் சரி பண்ணிட்டாங்கன்னா அவன் அடுத்த வேலைக்கு அவன் வேலை செய்யலாம். நம்ம சம்பளம் கொடுத்தா தான் அவனும் நல்ல முறையாக வேலை செய்வான். நல்ல சம்பளத்தோடு வேலை செய்வான். அவன் நல்லா இருப்பான். அதை விட்டுட்டு பார்த்தா நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவன் டேமேஜ் ஏற்படுத்தினா அந்த டேமேஜ் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 20 பாக்ஸ் 200 பாக்ஸ் போட்டான்னா அதில் 20 பாக்ஸ் டேமேஜை போச்சு. மீதி 70 பாக்ஸ் 180 பாக்ஸு அப்படின்னு வச்சா கூட நீங்கள் பார்த்தா ஒரு 500 வருதா? அந்த 500 பணத்தையே ஒழுங்காக கொடுத்தா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 15,000. இந்த 15,000 காசு நான் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். வேறு எதுவும் கேட்கல. 16,000 இப்போ நான் வேலை செஞ்ச கம்பெனியில் 16,500 சம்பளம். லீவு பணம் ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் நான் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. மற்ற நாளில் பார்த்தோன்னா வேலை இருக்கும். விடுமுறை பார்த்தோன்னா அங்கே அரசு விடுமுறை ஆயுத பூஜை யாராவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு யாராவது ஒரு நாளில் லீவு விடுவாங்க. நியூ இயருக்கு, கிறிஸ்மஸ்க்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ஆயுத பூஜைக்கு இதான் லீவ் விட்றது. தினைக்கெல்லாம் பார்த்தோன்னா கிளியர்ஸ்னா இப்போ சுதந்திர தினம் இதான் மொத்தம் லீவ் விடுவாங்க. இப்போ மற்ற நாளில் பார்த்தோன்னா லீவெல்லாம் பெருசாக எதுவும் விட மாட்டாங்க. இந்த நாளில் லீவ் சம்பளம் பார்த்தா 12,000 ஒரு 12,000 வருதுன்னா அவனுக்கு ஒரு 10,000 வருதுன்னா அந்த 10,000த்தில் வச்சுன்னா ஒரு நிம்மதியை பார்த்தோன்னா தினைக்கும் சாப்பிட்ணும். அவன் வயிற்றில் பார்த்தோன்னா வேலை செஞ்சு சாப்பிட்ணும். வேலை பார்த்தா அவன் உண்மையிலே பார்த்தா வெளி மாநிலங்கள் பார்த்தா கஷ்டப்பட்டு வராங்க. இப்போ ரியல் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு சம்பவம் செஞ்சாங்க. என்னென்னா
கீர்த்தனா பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்கன்னா, நமக்கு ராயல் என்ஃபீல்டு சொல்லிட்டு ஒரு 2 கம்பெனிஸ் தான் வந்தது. அது 2 கம்பெனிஸ் பார்த்தா மற்ற ஏரியாவில் கொடுக்கும்போது, மற்ற அவனுக்கு வந்து ஒரு கிட்டே இருக்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒசூரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வரதா இருந்துச்சு. உண்மையிலே தான் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒசூரில் பார்த்தீங்கன்னா வரதா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒசூரில் இருந்துட்டு ஆந்திராவுக்கு போச்சு. அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏமாத்துறாங்க ஏமாத்தலன்னு சொல்லிட்டு. இடம் இல்லை இடம் கரெக்டாக இருக்குது. நான் நியூஸில் கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் போக்குவரத்து எல்லாம் இருக்குது. ஆந்திராவில் ஏன்டா வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆந்திராவில் சரி ஏதோ நல்லது நடந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர விஷயத்த சொன்னால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மாநிலங்களுக்கு தந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் அவனுக்குள்ள கிட்டே ஒரு சொந்த மொழி பேசிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். ஏன்னா இங்கே இருக்க கம்பெனியில் பார்த்தா கம்மி சம்பளம், அங்கே நிறைய சம்பளம் கிடைக்கும். ஊரில் கிட்டே இருக்கும். அவன் மொழி பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். அவன் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அதான் நான் சொல்ல போகிறேன். அவன் மாநிலத்தில் பார்த்தோன்னா ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1, தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1 வந்து எல்லாம் அங்கேயே வந்துட்டோம். எப்படி இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கவங்க பார்த்தோன்னா அங்கே போகணும். முக்கியமான விஷயம் இது கம்பெனிஸ் இங்கே வருதா, அந்த கம்பெனிஸ் வந்து அங்கே ஒரு ஆந்திரா பகுதியில், ஒரு குஜராத் பகுதியில், ஒரு நியூஸில் கேள்விப்பட்ட ஒரு குஜராத் பகுதியில் பார்த்தோன்னா ஒரு வேலை செய்கிறவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தோன்னா ஒரு வேலைக்கு தான் சாப்பிட்றாரு. ஒரு வேலைக்கு தான் சாப்பிட்றாரு. அந்த ஒரு வேலைக்கு இப்போ படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள். அவர் குடும்பம் ஒன்று இருக்குது. அவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு கேஸில் மாட்டிட்டு சொன்னாங்க. சரியாக கேட்கல. உண்மையிலே பார்த்தோன்னா இருக்குன்றது வட மாநிலத்தில் பார்த்தோன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. யார் காரணம்னா பார்த்தோன்னா நரேந்திர மோடி தான் காரணம். ஜிஎஸ்டிலேயும் ஒரு நாடு ஒழுங்காக இல்லை. ஒரு 50 பைசா சாக்லேட்டு 50 பைசா நான் சாப்பிட்றேன். ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வந்து எல்லா குழந்தைகளும் ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கும்போது ஒரு 100 கோடி பேர் பார்த்தோன்னா வாங்குறாங்கன்னா, மக்கள் தொகை பார்த்தா ஒரு 110 கோடி 200 கோடி இந்தியாவில் பார்த்தா ஒரு 110 கோடி இருந்துச்சுன்னா, அந்த 110 கோடி பேர் 100 கோடி 10 கோடி பேர் சரியாக வாங்கலைன்னு வச்சுக்கலாம். ஒரு 100 கோடி பேர் தான் வாங்குறாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு செலவு பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஜூஸு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு சாக்லேட்டு செலவு பண்ணுறாங்க. பசங்க செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு செலவு பண்ணுற ஒரு விஷயத்தினால எவ்வளோ லாபம் வருது. அந்த லாபத்தில் பார்த்தா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு சாக்லேட்டு, ஒரு பிஸ்கெட்னா அதை நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுல என்ன விஷயம்னா, ஒரு பிஸ்கெட்டா, ஒரு சாக்லேட்டா, ஒரு ஜூஸா என்ன கலராங்க, ஒரு சாதாரண சர்க்கரை வருது வாயில் கொட்டி பாருங்கள் திகட்டும். ஒரு 4-5 காசு கொடுத்தா வாயில் கொட்டி பாருங்கள் திகட்டும். ஒரு ஜூஸ் எடுத்து 4-5 பாட்டில் அடிங்களா, நல்லா உள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா நான் இதெல்லாம் பார்த்தோன்னா நான் எதுவும் கண்டுபிடிக்கல. எனக்கு வந்து பார்த்தோன்னா கடவுள் சொன்னது தான். நான் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் நான் இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தா ட்ரீம் பிரச்சனை இருந்துச்சு. அதாவது மன அழுத்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த மன அழுத்த பிரச்சனையில் தான் என் வேலையை விட்டேன். அங்கே பார்த்தா எனக்கு கோவம் வந்துச்சு. கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு என்னடா ஒன்று மண்ணும் இருக்குமான்னு சொல்லிட்டு செம கோவம் வந்துச்சு. அதுலேருந்து இந்து மதத்துக்கு நான் மாறுறேன். மனசார மாறினேன். கோயிலுக்கு போக மாட்டேன், ஒன்றுக்கு போக மாட்டேன், எதுக்கும் பண்ண மாட்டேன். இப்போ கூட நான் இது விஷயத்தை பார்த்தா என் கடவுள் சொன்னார். நான் அதே பார்த்தோன்னா நான் வேறு மாதிரி ஒரு ஆள். நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். நான் வேஸ்ட்டு, அந்த அளவுக்கு நான் வேஸ்ட்டான ஒரு ஆள். எனக்கே வந்து பார்த்தா கடவுள் ஜாலியாக பேசுகிறாரு. ஒரு சாதாரண சரவண பவன் சொல்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, சாப்பாடு பொருள் பார்த்தோன்னா சர்க்கரை எப்படி தெகுட்டாமல் இருக்குன்னா ஒரு ஆசிட் கலர்னு சொல்கிறாங்க. ஜூஸ் கம்பெனியில் ஆசிட் கலராங்க சொல்கிறாங்க. ஆசிட் கலராங்கன்னா என்ன ஆசிட் கலரான அதை பற்றி கேட்டால் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை சொல்கிறேன். அது என்ன பிரச்சனைனா, ஒரு ஆசிட் ஒரு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கணும்னா அந்த ஜூஸில் ஆசிட் கலரானா இல்லை, சுண்ணாம்பு கலர், சர்க்கரையும் சுண்ணாம்பு கலக்கும் போது ஒரு சர்க்கரை போட்டால் அது வந்து திகட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா சர்க்கரை போடாமல் இருந்தாங்கன்னா சர்க்கரையும் சுண்ணாம்பு கலக்கும் போது திகட்டாமல் ஈஸியாக குடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சது யாருன்னா இது நடிகர் யோகி பாபு தான். டாட்டாவோட பார்த்தீங்கன்னா பையன், ரத்தன் டாட்டாவோட பையன். அதுதான் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஜூஸ் கம்பெனியாக இருக்கும், ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கும், ஒரு பிஸ்கெட் கம்பெனியாக இருக்கும். சாக்லேட்னா நானும் சாக்லேட் சாப்பிடுவேன், நானும் ஜூஸ் குடிப்பேன். நானும் ஒரு சராசரி ஒரு மனுஷன் தான். நானும் எடுக்க சுகர்லாம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வுனா ஒரு நெல்லிக்காய், குப்பைமேனி சொல்லுவாங்க. அதாவது குப்பைமேனினா ஒரு நீங்கள் நிலைக்கிற குப்பைமேனி இல்லை, கொத்தமல்லி மூக்குத்தி பூண்டு சொல்லுவாங்க. அந்த மூக்குத்தி பூண்டை தான் பார்த்தா சாப்பிட்ணும். எனக்கு 4 சுகர் இருந்துச்சு. குழம்புல பார்த்தோன்னா கலக்கி சாப்பிட்டேன். கலக்கி சாப்பிடல, கலக்கி மட்டும் எடுத்து தூக்கி போட்டு இலையை தூக்கி போட்டு சாப்பிட்டேன். துளசி, நெல்லிக்காய்,
குப்பைமேனி இதை 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. முதல்ல பார்த்தோன்னா 2த்தையும் சாப்பிடுங்க. 3த்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சர்க்கரை பார்த்தோன்னா சர்க்கரை, பிபி எல்லாம் சரியாயிடும். சுண்ணாம்பு கலக்குறாங்க. சுண்ணாம்பு கலக்கிறது சர்க்கரை வியாதி வருது. நான் வந்து தனியாலாம் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கல. எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கடவுள் தான் சொன்னார். நான் ஒரு மனசில் ஒரு கேவலமான ஒரு ஆள் தான். நான் பல பேர் தப்பாக தான் நினைப்பேன். என் வாழ்க்கையில் நான் பல பொண்ணுங்களை பல விதமாக தான் நினைக்கிற ஒரு ஆள் தான். நான் வந்து விளையாடலாம் இல்லை. இந்த விஷயம்லாம் எனக்கு இவ்வளோ தெரியும்னு நான் எதிர்க்கிற ஒரு ஆளுன்னு நான் எதிர்க்கிற ஒரு ஆள்லாம் இல்லை. நான் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். எனக்கு சொன்னவர் கடவுள் பார்த்தா கடவுள்கிட்ட நீ போய் கேட்டுக்க. நான் சொல்கிற எனக்கு இதை பற்றி ஒரு சொன்னாங்க. சரி நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னா யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான் விஷயம். ஜிஎஸ்டி வரி பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஜெமினியில் பார்த்தா ஒரு சாக்லேட்டுக்கு 50 பைசான்னா ஒரு 6 வரி 6 பைசா கட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படி அதுலேயே பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக ஒரு சாக்லேட் கூட சாப்பிட முடியல. நம்மளால் ஒரு பிஸ்கெட் சாப்பிட முடியல, ஒரு ஜூஸ் குடிக்க முடியல. சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷம்ன்றது இருக்க மாட்டேது. ஒரு வாழ்க்கையில் சக்கரை வியாதி வரதால சீக்கிரம் இறந்து போயிடும். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா. அதான் நானும் சொல்ல வர்றது நான் என்னென்ன கடவுள் சொன்னார். நான் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். சம்பள குறைய பார்த்தா எவ்வளோ கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கட்டணும். இப்போ 17,000 சம்பளம் இருந்தாலும் 2,000 கட்டணும். சேஃப்டிஸ் இருக்கணும். நின்றுக்கிட்டே வேலை செய்யும்போது பார்த்தா ரொம்ப தப்பான விஷயம். அவன் காலுக்கும் பார்க்கணும். பிஎஃப் பிடிக்கிறான்னு சொன்னால் இருந்தாலும் அது எக்ஸ்ட்ராவே பார்த்தோன்னா பணம் வரணும். ப்ரைவேட்டில் பார்க்கணும். கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி பண்ணுங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலையை ஒரு 6 மாதம் 3 மாதம் திருப்பி பண்ணுங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா வாரத்துக்கு ஒரு தான் பார்க்க முடியும். லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் கொடுத்தா தான் அப்போ அவன் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம காட்ட முடியும். அதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோன்னா அது பணம் செலவு அவன் தான். அதனால் அந்த பணத்துக்கு கம்பெனியில் வேலை செய்கிறான். அவங்க இப்போ இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா செஞ்சு தான் ஆகணும். அவன் கம்பெனியில் வேலை செய்கிறான். உன் பொறுப்பு தான் அவன் கம்பெனியில் ஊற்றலாம். கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு என்னென்ன வரினா ஒரு இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா நான் கம்பெனி வேலை செஞ்சேன்னா அந்த கம்பெனியில் பார்த்தா ஒரு மாதத்துக்கு 1 கோடி பார்த்தோன்னா வருதா. இந்த 1 கோடியில் பார்த்தோன்னா ஒரு பாதி சதவீதம் அதாவது 50 லட்சம் பார்த்தோன்னா தொழிலாளர் சம்பளம். ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்களா அது எவ்வளோ டிவைட் பண்ணணுமோ அந்த டிவைட் பண்ணி ஒரு 500 சம்பளம்னா பார்த்தோன்னா 500 கொடுத்துடணும். எத்தனை பேர் கணக்கு சரியே தெரியல. ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பளம் கொடுத்துடணும். அதுக்கு நான் அவ்வளோ சம்பளமாடா இல்லை, அவ்வளோ சம்பளம்லாம் இல்லை சொல்லலை. ஒரு எத்தனை பேர் வேலை செய்யணும், ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனியில். ஒரு மாதத்துக்கு ஒரு 1 கோடி வருது. அந்த 1 கோடியில் 50 லட்சம், அந்த 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டு மீதி 50 லட்சம் என்ன பண்ணணும், 25% வரி. அதாவது பொது சொத்து வரி சொல்லுவாங்க. சொத்து வரி மீதி 25% அவங்களுக்கு பார்த்தா கம்பெனி வச்சு நடத்தவங்களுக்கு ஒரு நியாயமான இருக்கும். அதில் பிஎஃப் ஆட்லாம் பார்த்தா சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணும். அதான் சம்பளம் பார்த்தா கரெக்டாக கொடுத்தோம்னா 500 சம்பளம்னா அந்த 500 எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். ஒரு 100 பேர் வேலை செய்யணும்ல. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு 100 கோடி இல்லை 1 கோடி வருதா 2 கோடி வருதா எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளோ முதல் வருதோ அந்த கம்பெனி வச்சு நடத்தணும்னா இவ்வளோ ஒரு கம்பெனி பிரிஸ்க் கம்பெனி தான் வேலை செஞ்சேன். ஓரல்பி கம்பெனியில் வேலை செஞ்சேன். ரியால்டோ கம்பெனி, அது கம்பெனி பேர் ரியால்டோ தான் இருந்துச்சு. ப்ரெஷ்ஷு வந்து பார்த்தோன்னா ப்ரெஷ் கம்பெனி தான். ஓரல்பி ப்ரெஷ் பல்லு விளக்குற ப்ரெஷ் தான் கம்பெனி. பல இது இருந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயம்னா அந்த கம்பெனி பேச வச்சு தான் நான் சொல்ல முடியும். நான் வேலை செஞ்சேன் நல்லா சொல்கிறேன். ஒரு கோடி வருதா 50 லட்சம் வருதான்னு தெரியாது. ஒரு மாதத்துக்கு 1 கோடி வருதுன்னா அதில் பாதி வந்து தொழிலாளர் சம்பளம். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கணக்கு பண்ணி கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு 500 வருதா, 200 பாக்ஸ் போடுறோன்னா ஒரு நாளைக்கு அந்த 200 பாக்ஸில் 20 பேர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இல்லாமல் ஒரு டேமேஜாக போட்டுரும். அதில் மீதி அந்த 80 பாக்ஸ் மட்டும் 180 பாக்ஸ் கணக்கு பண்ணால் 500 வந்துச்சு. அந்த 500 காசு தான் நான் தர சொல்கிறேன். வேறு எதுவும் தர சொல்லிங்க. அவன் காசுக்கு அவன் வேலை செய்கிறான். அந்த காசுக்கு நீங்கள் தான் தரணும். அதான் பொறுப்பு சொல்கிறேன். மீதி 25% கம்பெனிக்கு பார்த்தோன்னா சொத்து வரி. அதாவது பெரிய சொல்லிட்டு சொத்து வரி பொருளாதார பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொத்து வரி கட்ட சொல்லுவாங்க. சொத்து வரி 25% இது விதி. மீதி 25% அவங்களுக்கு. இதான் நியாயமான ஒரு தீர்ப்பு. ஒரு கம்பெனி தொழிலாளர்கள்லாம் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்புனா இதுதான். சத்தியமாக நான் இல்லை சொன்னது சிறு விஷயம் தெரியும். இந்த உணவுப் பொருள் கலக்கிறது பூஸ்ட்டில் பார்த்தோன்னா மண்ணெலாம் கலப்பாங்க. எங்கே கலக்கிறாங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் ஜெயிலில் பார்த்தோன்னா செய்கிறாங்க. ஃபிலிப்பைன்ஸ் ஜெயிலில் தான் செய்வாங்க. ஒரு ஸ்டிங்கு பார்த்தோன்னா குடிக்கலாம். அது ஓரளவுக்கு நல்ல ஜூஸு. அதில் பார்த்தா கண்டுபிடிச்சாரு. தப்பும் தெரிஞ்சு தடுக்க தான் முயற்சி செய்கிறார். எல்லாமே ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு ஜிஎஸ்டியாக சாப்பாடு கிடைக்கும் பார்த்தா நம்ம வேலை சாப்பாடு
சாப்பாடும் சரியில்லை. நான் தான் நம்ம திட்டத்தில் இருந்தால் சரி ரொம்ப தப்பாக இருக்குது. மோடிக்கு தொடர்பு மோடி தான் தொடர்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தா சந்திப்போம்.